பெருசாக ஒரு நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை. எப்பவுமே வக்ரம் அப்படின்றது ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதம், அதிகபட்சமாக 5 மாதம் இருக்கக்கூடியது. எப்பவுமே நேர் 7ஆம் இடத்திற்கு சூரியன் வரும்பொழுது அதிவக்ரம். இந்த சனி, செவ்வாய், குரு, இந்த 3 கிரகங்களுமே இப்போ இந்த 7ஆம் இடத்திற்கு சூரியன் வரும்பொழுது அதிகப்படியான நன்மைகளை தரக்கூடியவனாக இருப்பான். அதாவது இப்போது கெட்டவங்களாம் நல்லவனாக மாறுற மாதிரி அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்கும். அப்போ இந்த பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாதக செயல்களை தருவதற்கு கண்டிப்பாக அவர் உடன்பட மாட்டார். அப்போ நமக்கு மோசம் போயிடும், நம்பிக்கை மோசம், நம்பிக்கை துரோகம், இதையெல்லாம் நம்ம ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்படின்னா அந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 16 ஆகஸ்ட்லேருந்து 16 செப்டம்பர் வரைக்கும் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய சனியாக இருப்பார். இப்போ தான் சனிக்கு நல்ல ஒரு பலாபலங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா? இந்த 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம்